பட்ஜெட் தாக்கல் பண்றோம், நாங்க என்ன பண்றோம், என்ன செய்றோம், என்ன விஷயம் எல்லாம் பேசுறோம் அப்படின்ற விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியணும். சோ நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால சென்னையில மட்டும் 936 எல்இடி டிவிஸ் வித் சேரோட உங்களுக்காக பிளேசஸ் எல்லாம் அலோகேட் பண்ணிருக்கோம். பாருங்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு திமுக எடுத்து வச்சிருக்கிற இந்த முதல் ஸ்டெப் முற்றிலும் ரொம்ப மோசமான ஒரு ஸ்டெப்பா இருந்துருச்சோ அப்படின்ற மாதிரி தான். பிகாஸ் அவங்க போட்டிருந்தாங்க இல்லையா நிறைய ஸ்டால்ஸ், அந்த எந்த இடத்துலயுமே அந்த அளவுக்கு மக்கள் உட்கார்ந்து பாக்குற அளவுக்கோ இல்ல எல்லாரும் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது சூப்பர் இல்ல அது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விவாதம் பண்ற அளவுக்கும் அந்த இடத்துல அந்த அளவுக்கு ஒரு மவுஸே இல்லாம தான் போயிருச்சு. ஏன்னா காலியான சேர்ஸும் எல்இடி டிவி அது பாட்டுக்கு ஓடுது, எனக்கு என்னன்னு யாருமே இல்லாத இடத்துல போயிட்டு இருக்கிற மாதிரி போக. சோ இந்த விஷயம் பார்த்துட்டு நிறைய பேர் ட்ரோல் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்பவுமே இல்லாம இது என்ன ஒரு புது முயற்சியா இருக்கு. அதுவும் இப்ப இருக்கிற டெக்னாலஜிஸ்ல எல்லாருமே எங்கெங்கெல்லாம் போயிட்டு அவங்க வெப்சைட்ஸ்ல பார்க்க முடியுமோ இல்ல போன்ஸ்ல பார்க்க முடியுமோ லேப்டாப்ஸ்லயோ ஆபீஸ்லயோ எல்லா இடத்துலயுமே நடக்குது. அதுக்காக நீங்க செலவு பண்றதா எதுக்குங்க இவ்வளவு அளவுக்கு செலவு பண்ணிருக்கீங்க? 936 அப்படின்னும் போது சின்னது கிடையாது. சோ ஒரு 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 ஸ்டால் ரெடி பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 10,000 வச்சுக்கோங்களேன். அப்ப எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க. இதெல்லாம் இந்த நேரத்துக்கு இந்த சுச்சுவேஷனுக்கு தேவையா அப்படின்றது பல கட்சி தரப்புல இருந்து கேக்குது. சரி அதெல்லாம் விடுங்க, இந்த பட்ஜெட்டை பாக்குறதுக்காகவா இவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு பிற கட்சிகள்லாம் சொல்ற அளவுக்கான ஒரு பட்ஜெட்டா தான் இந்த வாட்டி அவங்க தாக்கல் பண்ணது நடந்திருக்கு. முக்கியமா சில விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நான் பெட்டரா கொடுத்திருக்கேன், இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, கல்லூரி மாணவர்களுக்கு வந்துட்டு ஒரு 20 lakhs லேப்டாப்ஸ் வரைக்கும் நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ என்ன அப்படின்னு தெரியல, பட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஆஸ் யூஷுவல் எப்பவுமே கொடுக்குற அறிக்கை மாதிரி தானே அப்படின்னு பிற கட்சிகள் பேசினாலும் இது எப்ப சாத்தியம் அப்படின்றது தெரியல. சென்னையில ஹாஸ்டல்ஸ் எல்லாம் கட்ட போறோம் பெண்களுக்காக அப்படின்னு மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நான் நினைக்கிறேன், என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனா உண்மையா அதெல்லாம் ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா வெளி பிளேஸ்ல இருந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து அவங்களுடைய பிழைப்பை தேடி ஓடி வராங்க இல்லையா, கரெக்டா. ஸோ அவங்க வந்து இங்க சென்னையில ஒரு லிவிங் காஸ்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு ஹை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப குட்டியா கன்சிஸ்டா இருக்கிற ஒரு வீட்டு ஒரு 3000 4000 5000 அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு காஸ்ட் ஒண்ணுமே இல்லாம குட்டியா இருக்கும். அதுவே ஒரு 3000 சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சைட்ல நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஊர்ல இருந்திருந்தாலும் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற ஒரு பிளேஸ் இங்க எல்லாமே வாடகைக்கு தான். இவங்களை சொல்லி தப்பு இல்லை, ஆனா எவ்வளோ ரொம்ப அஃபோர்டபுளா இப்ப இங்க வந்து வெளியில இருந்து வரவங்க ஓரளவு படிச்சுட்டு வரவங்க எல்லாம் ஒரு 10,000 15,000 வேலை பார்க்குற பேர் நிறைய பேர் இருக்காங்க, கரெக்டா. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய பாதி சம்பளத்தை சென்னையில சாப்பிட்றதுக்கும் தங்குறதுக்கும் மட்டுமே செலவு பண்ணாங்கன்னா மீதியை அவங்க குடும்பத்தை எப்படி காப்பாத்துவாங்கன்றதுமே யோசிச்சு பார்க்கணும். ஸோ அந்த வகையில இதெல்லாம் பண்ணாங்கன்னா உண்மையாவே சூப்பர் செம்ம, இதெல்லாம் வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம். பட் நடக்குமா அப்படின்றதுதான் கேள்வி. இன்னொரு எனக்கு தோன்ற ஒரு விஷயம், பெண்களுக்கு செய்யறது கரெக்ட், அதே மாதிரி பசங்களும் ரொம்ப பாவம். ஏன்னா என் கூட நான் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும் போதெல்லாம் கூட வந்துட்டு கூட நிறைய பசங்க ஒர்க் பண்ணும்போது அவங்களாம் பாவம் அந்த பஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியான பிரைசஸ்ல வர பஸ்ஸுக்காக அவங்களும் வெயிட் பண்ணி ஒரு 13 ரூபா கொடுத்து பிரைவேட்ல போகணும் அப்படின்னும் போது 6 ரூபாய் தான் இந்த கவர்மெண்ட் பஸ்ல, அதனால வந்து இந்த கிரீன் போர்ட்ல நான் போகணும் ஒயிட் போர்ட்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அந்த பஸ்ஸை பிடிச்சி அவங்க போவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பசங்களுக்காகவும் ஒரு ஹாஸ்டல் அதுவும் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப ஒரு நல்ல கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் ரொம்ப நார்மலான ஒரு கம்பெனில ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பினான்சியல் குரோத்துக்காக தான் ஒரு ஒர்க்குக்கு வராங்க. அதுவும் வெளி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வராங்க அப்படின்னும் போது அவங்க அரவணைக்க வருது பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் அவங்களுக்கும் கொஞ்சம் ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்றது ஏன்னா இது நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. கூட ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் பார்த்திருக்கேன், அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப லோவான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து அவங்களும் வாடகை கொடுத்து அதெல்லாம் பார்க்கும் போதே பாவம் அப்படின்னு தோணும். ஸோ இந்த மாதிரி ஹாஸ்டல் அப்படின்னும் போது 2 பேருக்கும் தனித்தனியா கொஞ்சம் நல்லா பண்ண நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை சிட்டி ரொம்ப கன்ஜெஷனா இருக்கிறதுனால இது வந்து நாங்க ஒரு குளோபல் சிட்டியா மாத்தணும், ஒரு கிரீன் சிட்டியா மாத்தணும், அதுக்காக நாங்க இவ்வளவு ஏக்கர்ஸ் அளவுக்கு நாங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண போறோம், பெருசா மாத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெண்கள் குறித்து இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுல வந்து இன்னும் ரொம்ப ஹைலி அப்ரிஷியேட்டபிளா இன்னும் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் மொக்கையா தான் பண்ணிருக்கிறீங்களோ அப்படின்னு பல கட்சிகள் சொல்லுது. முக்கியமா அதுல சொல்ல வேண்டியது அண்ணாமலை அவர்கள். அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நம்மளுடைய நாடு வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படின்னா தயவு செய்து கடனை குறைங்க, கடனை நீங்க ஏத்துக்கிட்டே வந்து நீங்க இருக்கிறதுக்கே நீங்க செலவு பண்றதுக்கு நீங்க வாழ்வாதாரமா இருக்கணும், ஒரு பென்ஷன் கொடுக்கணும், ஒரு தேவையான விஷயங்களை பண்ணணும் அப்படின்னாவே ஒரு குரோத் இல்லாம கடனை வாங்கி அவங்களுக்கு கொடுக்கறது கடனை வாங்கி அவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி இப்படியே போச்சுன்னா ரொட்டேஷன் எப்படி நடக்கும்? இது வந்து சரியில்லை. கொஞ்சமாச்சும் நம்ம வட்டி கொடுக்கறதுக்கே போகக்கூடாது, நம்மளுக்கு அசலும் கொடுக்குற நிலைமைக்கு நம்ம மாறணும், கடனை குறைக்கணும், வளர்ச்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்க பட்ஜெட் கொடுத்ததுக்கு பதில் வெத்து பேப்பரை கொடுத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. ஸோ டிவிக்கு விஜய் அவர்கள் சொல்லணும் அப்படின்னா அவர் சொன்ன விஷயம் வந்துட்டு,
நீங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, இப்பயும் சொல்லிட்டு இருக்கீங்க. எப்பவும் போல வந்து அது ஒரு பொய் அறிக்கையா இருந்துடாம நீங்க கொடுக்குற அந்த அறிக்கையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அது செயல்பாட்டுக்கு வருமா அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு. ஸோ எல்லா கட்சிகளும் ஆளாளுக்கு ஒண்ணு பேசிக்கிட்டே இருந்தாலும் என்ன நடக்கும் அப்படின்றது சீரியஸா தெரியல. ஸோ நீங்க வந்து அவங்க சொன்ன அறிக்கைகள்ல அண்ட் நான் பேசின விஷயங்கள்ல உங்களுக்கு எது ரொம்ப நல்ல பாயிண்டா தோணுச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம், தெரிஞ்சுக்கலாம். குட்டி குட்டியா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.